அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் உயர்வை தரக்கூடிய அதிர்ஷ்டமான பல விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வண்டி எண்ணில் ஒரே விதமான நம்பர் வச்சுருப்பாங்க. 2 வீலர்லேயும் ஒரே விதமான நம்பர் இருக்கும், 4 வீலர்லேயும் ஒரே விதமான நம்பர் இருக்கும். ஏன் தன்னுடைய ஃபோன் நம்பரில் கூட அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் முடியணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம படிக்கும்போது காலேஜில் நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இந்த நம்பரில் வந்தால் என்னுடைய கரியர் நல்லபடியாக முடியும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன் ஆஃபீஸில் கூட தன்னுடைய ஐடி கார்டில் நம்மளுடைய ஐடி நம்பர் இது போல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆல் டிக்கெட்டில் கவுண்டிங் நம்பர் இந்த மாதிரி எண் வந்தால் நான் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்கணும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது உங்களுக்கு? இந்த முறைப்படி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய எண் இதுதான். இந்த எண் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா லூசோ கிரேட்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட் மூலம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். லூசோ கிரேட் சம்மந்தமாக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஒருவேளை எந்த ரோவும் ஃபில் ஆகலைன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கட்டத்திலையும் ஃபில் ஆகும்போது அதனுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு பொருந்தும். இந்த வீடியோவில் உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எப்படி கண்டுபிடித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த லூசோ கிரேட் கட்டம் இதுதான். இந்த கட்டத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டத்திலையும் ஒரு நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நம்பர்களை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மந்த் இயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இதில் இன்னும் சில கால்குலேஷன் இருக்குது, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் முறைப்படி சொல்கிறேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு டேட் எழுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு டேட் 24, மந்த் 10, இயர் 1988. எழுதிட்டேன் இல்லையா? இப்போ உங்களுடைய டேட் மந்த் இயர் இந்த மூணையும், அதாவது டேட்டையும் மந்த்தையும் இயரையும் இந்த மூணையும் நல்லா முழுமையாக கூட்டினீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட் வரும். இதுதான் விதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணணும், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஒருவேளை சிங்கிள் டிஜிட் இருந்தால் டோன்ட் வரி, 2 டிஜிட்டாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கூட்டினது விதி எண், அதாவது ஃபேட் எண் அப்படின்னுவாங்க, ஃபேட் நம்பர் விதி எண். அடுத்து பர்சனாலிட்டி நம்பர் அப்படின்னுவாங்க, அதாவது பிறந்த தேதி என்ன நீங்கள் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினீங்கன்னா அதுதான் பர்சனாலிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ உங்களுடைய விதி எண் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 2 நம்பரையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டத்தில் அந்தந்த கட்டம் இருக்கிற இடத்துல உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த இயர் இதை ஒன்றா ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபில் பண்ணிக்கிட்டே வரும்போது அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விதி எண், பர்சனாலிட்டி நம்பர் அதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். பிறந்த தேதி 24. ஸோ 24 எங்கே வருதுன்னா மேலே ஃபஸ்ட்டு ரைட் கார்னர் 2 வருது, அந்த 2 போட்டுக்கிறேன். அதே மாதிரி மேலே ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு நம்பர் 4, ஸோ அந்த இடத்துல 4 போட்டுக்கிறேன். அதேமாதிரி பிளாக் கலர் 1 போட்டுக்கிறேன். 0 இல்லை, அதை விட்டுடுங்க. மறுபடியும் 1 பிளாக் கலரில் வருது, அங்கேயே 1 போட்டுக்கிறேன். 9 ரெட் கலரில் வருது, அந்த இடத்துல 9 போட்டுக்கிறேன். 8 ப்ளூ கலர் வருது, அங்கே 8 போட்டுக்கிறேன், 2 டைம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதே போல் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணியாச்சு. உங்களுடைய பிறந்த தேதி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஜிட் வரும், அதுதான் பர்சனாலிட்டி நம்பர் சொன்னால் அந்த டிஜிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 6. அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், இயர் இதை 3த்தையும் கூட்டிங்கன்னா ஒரு எண் வரும், அதுதான் விதி எண். அந்த எண்ணையும் ஃபில் பண்ணிக்கணும். இந்த கட்டத்தில் எந்த எண் 3 தடவைக்கு மேலே தொடர்ந்து வந்துட்டே இருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண். 2 தடவை வந்துச்சுன்னா அது ஒரு 50% அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண். 1 தடவை வந்துச்சு அப்படின்னா அது ஓகே. ஸோ இந்த 3 ஆப்ஷன் எடுத்துக்கங்க. 3 தடவை வர எண் தான் உங்களுக்கு 100% அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண். 2 முறை வந்துச்சுன்னா 50% அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண். 1 தடவை வந்துச்சுன்னா ஓகே. ஸோ இந்த எண்ணு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த எண்ணை மையமாக வச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பலனை தரும். நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த இயர் இந்த 3 நம்பர்கள் மற்றும் விதி எண், பர்சனாலிட்டி நம்பர், அடுத்து இந்த 2 நம்பர்கள் இதை வைத்து உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த முறைப்படி நாம் கண்டுபிடிச்ச அதிர்ஷ்டமான எண்ணும் இல்லை ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்க நம்பிக்கிட்டு இருக்க அதிர்ஷ்டமான எண்ணும் ஒன்றா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்க அதிர்ஷ்டமான எண் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அதிர்ஷ்டமான எண் என்னன்னு கேட்டிங்கன்னா 9 சொல்லலாம், 6 சொல்லலாம், 3 சொல்லலாம். ஸோ இந்த 3 டிஜிட் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.